ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட உம்முடைய வார்த்தையில் உண்டாகிற ஒரு விடுதலை, உம்முடைய வார்த்தையில் உண்டாகிற ஒரு ஜீவன், உம்முடைய வார்த்தையில் உண்டாகிறதான ஆண்டவரே இயேசுப்பா விசேஷித்த ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேலே வந்து இறங்கும்படியான ஜெபிக்கிற என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியில் தங்கட்டும். உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட கர்த்தருடைய கிருபையினால் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறது போல, எலியா சோர்ந்து சூறை செடியின் கீழே படுத்திருந்த பொழுது அவனை பார்த்து சொன்ன அருமையான ஒரு வார்த்தை தான், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரயாணமான ஒரு வாழ்க்கை தான். நம்ம இன்றைக்கி பரலோகத்தை நோக்கி பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி உலகத்தாரை குறித்து இந்த வேதம் சொல்லப்படலை, ஆனால் ஏசுப்பாவுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம இந்த பூமியில் ஒரு பரதேசிகளாக, அந்நியராக இந்த பூமியில் நாம் காணப்படுகிறோம். வேதம் சொல்லுதுங்க, அந்த நாளில் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால், இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இல்லையா? அவர்கள் கண்மலையிலும் வெடிப்புகளிலும் குகைகளிலும் தங்கி அவங்க என்ன செய்தாங்க? அவங்க வாழ்க்கையை ஓட்டினார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை. ஆவிக்குரிய ஜீவியமானது இந்த பூமியில் நிலையில்லாத ஒன்று. பரலோகத்தை நோக்கி நாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தில் அடிமையாக இருந்தோம். ஆனால் எப்படி அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக அவங்கள தன்னுடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் மாற்றினது போல, பாவத்திலிருந்து விடுதலை நமக்கு கிடைக்க கல்வாரி சிலுவையிலிருந்து வருகிறதான அந்த இரத்தத்தின் துளிகள் நம்முடைய பாவமெல்லாம் கழுவிச்சு இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டோம். அவங்க செங்கடலை கடந்தது போல ஞானசான சத்தியத்தின் மூலமாக நாமும் கூட அந்த செங்கடலாகிய அந்த பகுதியை கடந்து இப்போ நம்ம பரம கானானை நோக்கி போயிட்டுருக்குறோம். அவங்க எப்படி கானானை நோக்கி போனாங்களோ அது வனாந்திர வாழ்க்கை. அந்த வனாந்திர வாழ்க்கையில் அவங்க ஒன்றாங்க. அதே போல தான் இன்றைக்கு கூட மனுஷனிடத்திலிருந்து அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் உதவியை நாம் நாடி போகிற ஒரு வாழ்க்கை தான் இல்லையா? அப்படி தான் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பரலோகத்திலிருந்து அக்கினி இறக்கி கர்த்தருடைய வார்த்தையை அவன் நிறைவேற்றினான். ஆனால் ஒரு பெண்ணின் நிமித்தம், அந்த எசபேல் நிமித்தம் அவன் சோர்ந்து போனவனாய் சூறைச்செடியின் கீழே படுத்திருந்து, போதும் ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று அவன் அழுகிறதை நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த நேரம் தான் ஒரு விஷயம், 2வது விஷயம் கூட தேவதூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை பார்த்து சொல்லுகிறத நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் இந்த உலகத்தார் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இயேசுவுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம வாழ்க்கை நம்முடைய வழிகள் அல்ல. வேதம் சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இயேசுப்பாட்ட நம்ம எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டோம். இப்போ இயேசுப்பா என்ன செய்கிறார்? நம்முடைய வழிகளை அவர் தான் பொறுப்பெடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க எப்படி அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்கள கைட் பண்ணுவதற்காக ஆண்டவருடைய சமூகம் அவர்களோடு கூட இருந்தது. இன்றைக்கு மோசே இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உன்னோடு கூட இருக்கும், நான் உனக்கு இளைப்பாறுதலை நான் உனக்கு தருவேன் என்று. அப்போ தேவ சமூகத்தை இஸ்ரவேல் ஜனங்க உணரும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அவங்களுக்கு முன்னாடி பகலில் மேக ஸ்தம்பம் இருந்ததாம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தினதா. மேகம் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ அந்த மேகம் எழுந்திருக்கிறதோ அந்த நேரம் இவங்களும் பிரயாணப்படுவாங்க. அப்போ தேவப்பிள்ளையே, இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் கூட தேவ சமூகத்துக்காக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறோம்? அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கால நேரத்தில் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நல்ல ஆலோசனை, முடிவில் மகிமையில் நிறுத்துவேன்னு சொன்னார்ல. அப்போ முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் அவங்க நடக்கிற பாதை தான் பிரயாணம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி கூட நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் சோர்ந்து இருக்கிறீங்க, உங்களுடைய பிரயாணம் எதிலெல்லாம் தடைபட்டிருக்கிறது என்பது தான் வேதத்திலிருந்து சில ஆதாரங்களோடு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன் தேசம், தன்னுடைய இனம், தன்னுடைய வீட்டார் எல்லாரையும் விட்டுட்டு வைராக்கியமாய் கர்த்தர்
காண்பிக்கிறதான அந்த தேசத்தை நோக்கி அவன் புறப்பட்டு போகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதிகாரம் 24 அதிகாரத்தில் அங்கே நீங்கள் வாசிங்கன்னா 3வது வசனத்தில் தான் நீங்கள் வாசிங்கன்னா கானானியர் மத்தியில் தான் அவன் இருந்தான். ஆனாலும் அந்த கானானியரை அவன் பெண் கொள்ளாமல் தன்னுடைய அருமையான மகனுக்காக பெண் பார்ப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே இருக்கிற வேலைக்காரன் மூலமாக சேஷமாய் இந்த அருமையான ஆபிரகாம் அவனை அனுப்புகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ சொல்கிறாரு, உன்னுடைய பிரயாணத்தில் தூதனை கர்த்தர் அனுப்பி பெண்ணை விடத்துக்கு கொண்டு வருவார் என்று சொல்லி ஆதியாகமம் 24 அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதன்படியே ஆண்டவர் அந்த 24 அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி அந்த பெண்ணை கொண்டு வருகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளையை இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக மாறிட்டோம். இயேசுப்பாவுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பிரயாணப்பட்டுக்கிட்டே போகிறோம். நமக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம திருமண வயதுக்கு வந்திருக்கிற அந்த பிள்ளைகளை குறித்து நிறைய பெற்றோருக்கு அதிகமான கவலை. என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே, பிள்ளைடைய காரியமெல்லாம் இப்படி தடைபட்டிருக்கிறதே என்று. கர்த்தருக்குள்ளே வந்த பிற்பாடு நாம் சேஷமாக அவிசுவாசிகளோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. வேதத்தில் வாசிக்கிறோம், உபாகமம் 22 அதிகாரம் 10வது வசனத்தை, மாட்டையும் கழுதையும் பிணைக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளை, இன்றைக்கு என்ன நடக்குது இந்த உலகத்தில்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெண்ணு கிடைச்சா போதும், நல்லா இருக்கணும், அழகாக இருக்கணும், நல்லா படித்து இருக்கணும். இதுதான் அநேகருடைய வாழ்க்கையில் நோக்கம். கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மகனுக்கு ஆபிரகாமை போல ஒரு நல்ல அருமையான ஒரு பெண்ணை கர்த்தர் கொண்டு வருவார் என்று விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுனால தான் இன்னைக்கு என்ன நடக்குது? அநேக திருமணங்கள் தோல்வியில் முடியுது. அநேக திருமணங்கள் வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் சோர்வை கொண்டு வருகிறது. அதிகமாய் காத்திருந்து இழைத்து போகிறத நாம் இந்த நாட்களில் பார்க்குறோம். தெய்வ பிள்ளையை, இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நாம் நம்பிக்கையோடு காத்திருந்து தெய்வ சமூகத்தினுடைய ஆலோசனை நாம் வாங்குவோம். ஆனால் ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் நிச்சயம் நமக்கு கொடுப்பார். அன்றைக்கு தன்னுடைய பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்கு செய்யும்படி அந்த எலியேசர் என்ன செய்கிறார்? ஜெபத்து அவர் தேவ பாதத்தில் காத்திருக்கிறார். கர்த்தாவே, இன்று காரியத்தை எனக்கு சித்திக்க பண்ணும் என்று. ஆண்டவருடைய பிள்ளையே, அப்போ அவனுடைய பிரயாணத்தின் ஆரம்பத்திலே தேவ பாதத்தில் ஒரு அடையாளத்தையும் கேட்கிறார். அந்த அடையாளத்தின்படியே ரெபேக்காள் அந்த இடத்துல வந்து அவருடைய தாகத்தையும் ஒட்டகங்களுடைய தாகத்தையும் தீர்க்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 24, 21 கூட நீங்க வாசிங்கன்னா, தன்னுடைய பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க செய்தாரா இல்லையா என்று அவன் மௌனமாய் காத்திருக்கிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சு விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க நம்ம சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எத்தனையோ வசனங்களை கேட்கிறோம். ஆனா பாரத்தை நாம தான் சுமக்கிறோம். நமக்குள்ள ஒரு சமாதானம், திருமண வாழ்க்கைன்னா சமாதானம் நமக்கு தேவை. வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள், ஆனால் ஒரே ஒரு அடையாளம் தான், அந்த சமாதானம். 2 வீட்டார் மத்தியில் ஒரு சமாதானம். அது மாத்திரமல்ல, பெண்ணுடைய வாய்ப்பிறப்ப நாம் முதலாவது கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் அப்படிதான் சொல்லுது. ரெபேக்காளுடைய வாயில என்ன வார்த்தை வருகிறது என்று, அந்த மனிதனோடு நான் புறப்பட்டு போறேன் என்று சொல்லி ஈசாக்குக்கு வாழ்க்கைப்பட அந்த ரெபேக்காள் புறப்படுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை தடைபட்ட ஆசீர்வாதங்களை இயேசு உங்களுக்கு கொடுக்க வல்லவர். உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்களுடைய பிரயாணத்தில் ஒரு தடையும் இல்லாதபடி உங்களுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களை தேவன் மாத்திரமே கொடுக்க வல்லவர். ஆபிரகாமை போல நீங்க விசுவாசித்து காத்திருப்பீர்கள், ஆனால் கர்த்தர் உங்க வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற பெரிதான திட்டங்கள் கட்டாயம் நிறைவேறும் என்பதை மறந்துடாதீங்க. அது மாத்திரமல்ல, இந்த வேதத்தில் பல பிரயாணங்களை குறித்து பைபிளில் வாசிக்கிறோம். ஏன்னா இயேசுப்பாவுடைய பிள்ளைங்க அவருடைய வார்த்தைக்கு நாம் முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். மத்தேயு 7 அதிகாரம் 13, 14 வசனத்தெல்லாம் நீங்க எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கன்னு பைபிளில் வாசிக்கிறோம். அந்த வாசலை இன்னைக்கு அநேகர் பார்ப்பது கிடையாது. அந்த வழி விசாலமான ஒரு வாசல். அந்த வாசல் வழியா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அநேகர் ஓடுறாங்க. நம்ம வாழ்க்கையில நெருக்கம் வரும்போது இடுக்கமான அந்த வாசல் வழியா இன்னைக்கு சிலர் மாத்திரம் தான் கண்டுபிடிப்பாங்களா? அப்ப ஆண்டவருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த துயரங்கள் போராட்டங்கள் மத்தியில் இயேசுப்பாவுடைய முகத்தை தேடும்போது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை நமக்கு கொடுக்க முடியும். இல்லாத பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் பல தோல்விகளை நம்ம சந்திக்க நேரிடும். குறிப்பாக நீங்கள் வேதத்தில் என்னாகமம் 12 அதிகாரத்தில் கூட நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, மிரியாம் அந்த நாளில் மோசே குரோதமாய் பேசும்போது வேதம் அழகாக சொல்லுதுங்க. அந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்க. மிரியம் நிமித்தம் அந்த 7 நாள் அவ பாளையத்தில்
ஆலயத்துக்கு விலக்கி வைக்கப்பட்ட போது பிரயாணம் தடைப்பட்டது என்று சொல்லி, இன்னைக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் சில நேரம் நம்ம வாயின் வார்த்தைகள் நிமித்தம் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தடையா இருக்குது. ஆகவே உன்னுடைய மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாத என்று அப்பா அழகா சொல்லுகிறார். நம்முடைய பிரயாணத்துக்கு ஒருவேளை அந்த வார்த்தைகள் நிமித்தம் நமக்கு தடை வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளை, சில நேரங்களில் பிசாசும் பல தடைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். பரிசுத்த வேதம் அழகா சொல்லுது, பவுல் பல இடங்களில் பிரயாணப்பட்டு போறார். அந்த நேரம் அங்கு பிசாசானவன் சாத்தானவன் சில தடைகளை கொண்டு வருகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில வருகிற அந்த தடைகளை அகற்றி போட ராஜா முன்னே செல்கிறத நீங்க பார்க்கலையா? அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபட மாட்டாது என்ற அந்த வார்த்தையை நீங்க பிடிச்சுக்குங்க. உங்க வாழ்க்கையில கூட நிச்சயம் ஒரு ஜெயத்தை நீங்க பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இல்ல நீங்க பைபிள் எடுத்து நீங்க வாசிங்கன்னா வேதத்துல நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு வேதத்துல வாசிக்கிறோம், அங்கு சிசரா என்று சொல்லப்பட்ட மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாக துன்பப்படுத்துகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். 20 ஆண்டுகள் அந்த கொடுமையினால இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அந்த தீர்க்கதரிசியாகிய தெபோராள் சொல்றா, இன்றைக்கு கர்த்தர் சிசராவை உன் கையில ஒப்பு கொடுப்பார் என்று இந்த அருமையான பாராக் என்று சொல்லப்பட்ட நியாயாதிபதி இடத்துல அந்த நாளில சொல்லுகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா இவன் சொல்றான், நான் எப்படி போவது? நீரும் என்னோடு நீர் வர வேண்டும். அப்ப இந்த தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவருடைய ஆலோசனை வருது, தாபோர் மலைக்கு போ, அங்கு பாராக்கு மட்டும் இல்ல, அங்கு நப்தலி கோத்திரம், செபுலோன் கோத்திரம், இந்த 2 கோத்திரத்தில் இருக்கிறதான 10,000 பேரை நீ கூட்டிட்டு போன்னு சொல்லி ஆலோசனை சொன்ன போதிலும் கூட பாராக் என்று சொல்லப்பட்ட அந்த மனிதனுக்குள்ள அவனுக்கு ஒரு சந்தேகம், நான் தனியா போக மாட்டேன், நீரும் என்னோடு வர வேண்டும் என்று. அப்போ இந்த அருமையான தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் வரேன், ஆனா இந்த பிரயாணத்தின் மேன்மை ஒரு பெண்ணுடைய கையில மாத்திரம் கிடைக்கும் என்று சொல்லி சிசராவை ஒரு பெண்ணின் கையில ஒப்பு கொடுப்பார் என்று. இவ பிள்ளையே, அப்ப என்ன அர்த்தம்? பிரயாணம் என்பது யுத்தத்துக்கு அவங்க புறப்பட்டு போறாங்க. சிசராவை ஆண்டவர் சேஷமாய் நிர்மூலமாக்க அவர் சமூகம் முன் செல்லுது. ஆனா அந்த யுத்த களத்துல வசன அழகா சொல்லுது பிரயாணம் என்று. அப்ப நம்ம வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு போராட்டத்தை நம்ம ஜெயிப்பது கூட அது ஒரு பிரயாணம் தான். அப்ப பிரயாணத்துல ஒருவேளை நீங்க சோர்ந்து இருக்கிறீங்களா? அந்த பாராக் சொன்னது போல நான் போக முடியாது, நான் தனியே எப்படி போவேன் என்று ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளை நீ கலங்கி இருக்கிறாயா? கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற மேன்மையை யார் கையிலோ அல்ல, ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். உன்னோட கர்த்தர் வருகிறார். இந்த நாள் இந்த இடத்துக்கு போய் இப்படிலாம் சொல்லும் போது கூட நமக்குள்ள என்ன உண்டாவது? ஒரு சந்தேகம், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? எத்தனை முறை உனக்குள்ள ஒரு குழப்பம். தெய்வஜனமே, உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நீ பொறுமையோடு ஓட வேண்டும். ஓட்டத்தில் பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், முகஸ்துதி பண்ணுகிறவன் மற்றவங்களுக்கு வலையை விரிக்கிறானா. யோசித்து பாருங்க, நம்மளை பார்த்து நல்லா இருக்கிறீங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, நல்லா இந்த ஊழியங்கள்லாம் செய்கிறீங்க அப்படி ஒருத்தன் சொன்னால் அது முகஸ்துதி. நமக்கு வாழ்க்கையில் கண்ணி அவன் உருவாக்கிட்டான், வலையை விரிச்சிட்டான். வேதத்தில் வாசிக்கிறோம், மனுஷனுக்கு பயப்படுற பயம் அது கண்ணி என்று. தேவப்பிள்ளை, மனுஷனுக்கு பயந்து ஒருவேளை நீ அநேக காரியங்களை ஆண்டவர் விட்டு நீ தூரம் போகிறாயா? எத்தனையோ நேரங்கள கர்த்தர் எத்தனையோ காரியத்தோன்று பேசுறாரு, நீ இப்படி செய்யுமா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆனா நமக்குள்ள ஒரு சந்தேகம், அவங்க இப்படி சொல்லுவாங்களோ, இவங்க இப்படி சொல்லுவாங்களோ. அப்பாவுக்காய் வைராக்கியமா நின்ற காலங்கள்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. ஆண்டவருடைய பிள்ளை, ஒருவேளை இன்னைக்கு உன் ஜீவியத்தில் அந்த வைராக்கியம் இழந்து நீ சோர்ந்திருப்பாய். ஆனால் இந்த அருமையான வேளையில் ஆண்டவர் உன்னோடு இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், வெகு தூரம். ஆனா இன்றைக்கு நீ சோர்ந்து போய் காணப்படுகிற யுத்த களம், இந்த உலகத்துல வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் உண்டு. சாத்தானுடைய சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் உண்டு என்று. அப்ப இந்த சேனைகளோடு நீ போராட ஒரு சர்வாயுத வர்க்கத்தை நல்ல போர்ச்சேவகனை போல நீ தரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, அநேக நேரம் நமக்குள்ள சோர்வு உண்டாகுது. அப்பா நீ கூட இருக்கிறீரா என்று உனக்கு சந்தேகம் உண்டாகுது. ஆண்டவருடைய பிள்ளை, உன்னோடு கர்த்தர் இருக்கிற அப்ப சொல்ல, இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சதா காலங்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எத்தனை வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆனா நமக்குள்ளாய் சோர்வு உண்டாகுது. வேதத்துல நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அங்க வேதத்துல வாசிக்கிறோம், அறிவை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எத்தனையோ நேரம் அந்த அறிவை தருகிற அந்த கர்த்தருடைய வேத வசனத்தை நாம கேட்காம வேறு வார்த்தைகளை கேட்டு வழியை விட்டு என்ன செய்யறோம்? வேலைக்கு போகிறோம். தேவ பிள்ளையே, இந்த வேத வசனம் நமக்கு ஆலோசனையை கொடுக்குது, அறிவை நமக்கு கொடுக்குது, புத்தியை நமக்கு கொடுக்குது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக்க ஆண்டவர் நம்மளோடு பேசுறார். ஆனா அந்த நேரங்களெல்லாம் என்ன செய்யறோம்? நம்ம விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிரயாணம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது?
கர்த்தருடைய பிள்ளையை நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த லக்கை நாம நிச்சயமாய் பின்பற்றி, அப்பா நீர் என்ன நோக்கத்துக்கு நீ அழைத்தீரோ இந்த பந்தய பொருளை நான் கர்த்தாவே தகப்பனே மிஸ் பண்ணி விடாதபடி, அப்பா அந்த லக்கை நோக்கி நான் கர்த்தாவே பரம அழைப்பின் பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்ள நான் லக்கை நோக்கி ஓடுவேன் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 9:24 சொல்லப்பட்டது போல நம்ம ஓட வேண்டும். தெய்வ பிள்ளையை அநேகருடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாம ஓடி கத்து தருவாரா தரமாட்டாரா அப்படிதான் நம்ம வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கிறோம். தெய்வ பிள்ளையை இந்த வசனம் அழகா சொல்லுதுங்க, கத்தர் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நம்ம ஓட வேண்டும் என்று சொல்லி. உலக காரியத்துல இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில சோர்ந்து போறோம். அநேகருடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கம் கலக்கம். ஆனா ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டம் வெகு தூரம் என்பதை அநேக நேரங்கள்ல மறந்து போறோம். எலியாவை போல அந்த இசபெல் பேசின அந்த வார்த்தை நிமித்தம் இன்னைக்கு எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் பேசும்போது, நமக்கு விரோதமாய் பலவிதமான கண்ணிகளின் குழிகளை வைக்கும் போது தேவப்பிள்ளை நீ சோர்ந்து போலையா? இன்றைக்கு பரிசுத்த வேதம் அழகா சொல்லுதுங்க, அவருடைய உதடுகளின் வார்த்தையினால நான் என்னை விலைக்கு காத்து கொண்டேன் என்று சங்கீதம் 17:4 வாசிக்கிறோம் அல்லவா? தேவப்பிள்ளை ஆண்டவருடைய வசனத்துல ஒரு பொய்யும் இராது என்று சொல்லி 1 யோவான் 2:21 வாசிக்கிறோம். அப்ப சத்திய வசனத்தை நம்ம கையில வச்சிருக்கிறோம். இந்த வசனத்தை நீ சுமந்திருக்கிற உன் வாழ்க்கையில ஒரு நாளும் தோல்வி கிடையாது. ஆனா ஓட்டம் வெகு தூரம் என்பதை நீ மறந்துடாத. தாவீது வாழ்க்கையிலும் கூட பாருங்க, கர்த்தர் அவனுடைய வீட்டில் வைத்து அவங்க அப்பா அம்மா முன்னாடி அவனை அபிஷேகம் பண்றாரு. ஆனா அந்த ராஜரீக மேன்மை அடைவதற்கு பலவிதமான போராட்டங்கள், எத்தனையோ நாள் அவன் காத்திருக்கிறான். பல இடங்களில குகைகளில் ஒளியிறான். ஆண்டவருடைய பிள்ளை வனாந்தரத்தில் எத்தனையோ நேரங்கள்ல சில நேரம் பெலிஸ்தர் தேசத்தின் மத்தியிலும் கூட அந்த எல்லைக்கு கடந்து போறதை நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே உன் மேல இயேசுப்பா வச்சிருக்கிற அந்த திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. உன்னை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்திருக்கிறத யாரும் தடுக்க முடியாது என்பதை நீ மறந்துடாத. ஆனா உனக்குள்ள என்ன உண்டாவது ஒரு பயம், எப்படிப்பா அந்த காரியத்தை நான் நடத்துவேன், என் கூட இருக்கிறீரா? சந்தேகம், குந்தி குந்தி நடக்காதீங்க, 2 மனதோடு நடக்காதீங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க. அந்த உலகத்துக்கு ஒத்த ஒரு வேஷம் தரிக்காதபடி, அப்பா உமது சித்தத்தை செய்ய எனக்கு பலன் தாங்க நீங்க கேட்பீர்களானால் ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்க வல்லவர். தெய்வ பிள்ளைய நம்முடைய ஓட்டத்துல சோர்ந்து இருக்கிறோமா? ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளை தடுமாற்றத்தில் நிற்கிறாயா? ஒருவேளை பின் நிட்டு பார்த்து ஒருவேளை உன் லக்க நீ இழந்து போய் இருக்கிறாயாமே? அந்த நாளில வேதத்துல வாசிக்கிறது போல லோத்தின் மனைவியை போல அவன் ஓட்டத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த இடத்துக்கு சமபூமியில எங்க நிக்காதீங்க, நீங்க மலைக்கு போங்க. ஆனா பின்னிட்டு அவ திரும்பி பார்த்து தன் ஓட்டத்தை இழந்து போக்குறா. அந்த தேவ பிள்ளை லோத்து வாழ்க்கையில அப்படிதான். ஆண்டவர் காண்பித்த அந்த மலை தேசத்துக்கு போகல, அவன் தனக்கென்று ஒரு ஊரை தெரிந்து கொண்டான். ஆனா வேதம் சொல்லுதுங்க, அங்க ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. நம்முடைய ஓட்டம் தேவனுடைய பிள்ளை வெகு தூரமா இருக்கு. அப்படினால கர்த்தர் என்ன நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை நிச்சயம் அவர் நிறைவேற்ற வல்லவர். நம்ம ஓட்டத்துல சோர்ந்து போயிடக்கூடாது. நம்முடைய ஓட்டத்துல ஆண்டவருடைய பிள்ளை சோர்ந்து போகாம ஓடுவோமானால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை நாம் நிச்சயம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளையை வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் நம்முடைய ஜீவியத்துல நம்ம இப்படி ஓட வேண்டுமானால் இன்னும் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தை அருமையான பரிசுத்த வேதம் ரோமர் 15:29 எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. பவுல் பலமுறை தடைப்பட்ட போதிலும் கூட ஆண்டவருடைய வசனத்தை அங்கு ஜனங்களுக்கு கொண்டு வர ஆசையா நிற்கிறான். வேதம் சொல்லுது, நான் உங்களிடத்துல சுவிசேஷத்தை கொண்டு வருகிறதுனால சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நான் உங்களோடு வருவேன், உங்கள் மத்தியில வருவேன் என்று. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த வசனம் தாங்க சம்பூர்ண ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்குது. இந்த வசனத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளையே இது இருதயத்துக்குள்ள எழுதப்படுகிற ஒரு வசனம். இது பரலோகம் போகிற வரையிலும் இஸ்ரவேல் ஜனங்க எப்படி அவங்க பிரயாணத்துல அவங்க கடைசியா அந்த கானானுக்குள்ள போய் அங்க இருக்கிற தானியத்தை சாப்பிடுகிற வரையிலும் அவங்களுக்கு மன்னா பெய்ததோ அதுபோல இந்த வேத வசனம் மரித்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகிற வரையிலும் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுது. அது நம்ம மேல பனிதுளி போல இறங்குது, மலதுளி போல இறங்குது. அந்த நாளில தேவதூதர்களுடைய அந்த ஆகாரம் அவர்களுக்கு கிடைத்தது போல ஆண்டவருடைய வசனம் நமக்கு கிடைக்குது. ஆனா நம்ம வாழ்க்கையில் அநேக நேரம் தடுமாற்றம். சங்கீதம் 107:3 நீங்க படிச்சு பாருங்க. தாபரிக்கும் ஊரை அவங்க காணாமல் அலைகிறாங்களாம். பசியாக ஆத்துமா தொய்ந்தவர்களாக தாகத்தோடு அலைகிறாங்களாம் ஆண்டவருடைய பிள்ளை. ஆனாலும் ஆண்டவரை நோக்கி அவங்க கூப்பிடுறாங்க. 30வது வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய பிள்ளையை அவங்க அந்த துறைமுகத்தை கண்டார்கள். அவங்க தேவ பிள்ளையை தேவன் எல்லாம் கொந்தளிப்பை அடக்கினார். தேவ பிள்ளையை உன்னோட இயேசுப்பா வரதுனால நீ போகிற வழியை இயேசுப்பா பார்ப்பார். பவுல் அப்போஸ்தலனுடைய வழியில வாழ்க்கையில எத்தனையோ நேரங்களில் பல பிரயாணத்தை அவர் சந்திக்கிறத நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 27 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே 3வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பிரயாணம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம
நமக்கு நிறைய நம்முடைய சரீரத்துக்கு வருத்தம் உண்டாக்கும், நம்முடைய ஜீவனுக்கு அது வருத்தம் உண்டாகும். கப்பலுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிள்ளை சரீரத்துக்கும் அது வருத்தம் என்று அவர் சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆரம்பத்தில் சொல்லும் போது அந்த மாலுமி கேட்கல, நூற்றுக்கு அதிபதி கேட்கல, ஏன்னா அவங்க தங்க காரியமெல்லாம் கைகூடி வந்தது என்று அவங்க சந்தோஷத்தோடு புறப்படுறாங்க. ஆனா கொஞ்ச தூரம் போன உடனே அங்கு பயங்கரமான யூலக்ரியான் என்று சொல்லப்பட்ட அந்த கடுங்காற்று வந்து கப்பலை மோதுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனா அந்த பிரயாணத்தில் நிறைய நாட்கள் சூரியனை பார்க்கல, ஆகாரம் இல்லை. அவங்க கொண்டு வந்த அநேக பொருட்களை என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, கடல்ல போட வேண்டிய சூழ்நிலை. அப்படி இருக்கிற நேரத்தில் அருமையான பவுலோடு ஆண்டவர் பேசுகிறார். இந்த பிரயாணத்தில் உங்கள் ஒருவனுக்கு பிராண சிநேதம் வரப்போவதில்லை, உங்களுக்கு கப்பற் சேதம் அல்லாம வேறு சேதம் வரப்போவதில்லை என்று ஆண்டவருடைய பிள்ளை வசனத்தை கேட்ட உடனே பவுலுக்குள்ள ஒரே சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவர் பேசின உடனே அவன் சந்தோஷத்தோடு ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த கப்பல் யாத்திரையில் இருந்த 276 பேருக்கும் சேஷமாய் ஒரு ஆறுதலான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் இந்த பவுலுடைய வார்த்தைகள் நிமித்தம் அவங்க எல்லாரும் ஆறுதல் அடைகிறாங்க, எல்லாரும் பலன் அடைகிறாங்க. கடைசியில் ஒருவருடைய ஜீவனும் போகாம எல்லாரும் அந்த கப்பலிலிருந்து அந்த கரையிலிருந்து தப்பி பிழைத்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுதாங்க இன்னைக்கு பரிசுத்த வேத அழகா சொல்கிறது போல நம்முடைய பிரயாணத்தில் எத்தனையோ காற்றுகள் வரலாம், நிறைய சேதங்கள் வரலாம், போராட்டம் வரலாம். போராட்டம் இல்லாம பரலோகத்துக்கு போகவே முடியாதுங்க. பலவிதமான போராட்டம் உண்டு. ஆனா அந்த போராட்டத்தினுடைய முடிவை மாத்திரம் நம்ம பார்க்க வேண்டும். இயேசுப்பா நமக்கு வச்சிருக்கிறதான அந்த லக்கு, அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள், அந்த பொருளை மட்டும் நம்ம பார்க்கணும். நமக்கு வைத்திருக்கிற கிரீடத்தை நம்ம பார்க்கணும், பரலோகத்தை பார்க்க வேண்டும். அதனாலதான் இயேசுப்பா கற்றுக் கொடுத்த ஜபத்துல அன்றென்று என்னென்ன பரலோக ராஜ்யத்துல நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை பரலோகத்துல நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இன்றைக்கு ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் நமது சித்தத்தை இந்த பூமியில எங்களுக்கு செய்யுங்கப்பா அப்படி நம்ம கேட்கணும். தெய்வ பிள்ளைய அன்றென்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாங்க நீங்க கேட்பீர்கள். ஆனால் ஆண்டவர் ஆகாரத்தை மட்டுமல்ல, பரலோகத்திலிருந்து வருகிறதான மன்னாவை மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிள்ளை பரலோகத்தில் என்ன சித்தம் தீர்மானம் செய்யப்படுதோ அந்த தீர்மானத்தை நமக்கு தேவன் காண்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ஓட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. தேவ பிள்ளைய உன்னை தடுத்து நிறுத்துவது சாத்தானா இருக்கலாம். வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் இந்த வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளை சில நேரம் பரிசுத்த ஆவியானவர் கூட சில காரியங்களை தடை செய்கிறார். ஆசியாவில் வசனத்தை சொல்லாதபடி தடை செய்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் அந்த இடத்துல போக விடாதபடி தடை செய்கிறார். ஆனா அங்கு மக்தலோனியா நாட்டில் ஆண்டவருடைய வசனத்தை சொல்வதற்காக கர்த்தர் அவர்களை அனுப்புகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மக்தலோனியா நாட்டில் அந்த நாளில் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5லிருந்து எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையை அவன் சொல்லுகிறான். அப்போ சரீரத்தில் பலவிதமான பாடுகள், உள்ளே பயம் என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். வெளியே போராட்டங்கள் காணப்பட்டது என்று ஆண்டவருடைய பிள்ளை சில நேரங்களில் சில இடங்களுக்கு போகும்போது பலவிதமான சரீர பலவீனங்கள் உண்டாகலாம், பலவிதமான பாடுகள் உண்டாகலாம். ஆனால் இது நிமித்தம் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம சோர்ந்துடக்கூடாது. அவ்வளோதானா என் வாழ்க்கை, இந்த பலவீனம் வந்துருச்சு, இந்த வியாதி வந்துருச்சு, இந்த போராட்டம் வந்துருச்சு, இவ்வளோதானா நினைக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை கொண்டு என்ன பிளான் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவர். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபட மாட்டாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஓட்டம் குந்தி குந்தி நடக்கிறவர்களாக அல்ல. விதத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளை தீக்குருவினுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். யோபு 39ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அது கஷ்டப்பட்டு முட்டையிடுது. ஆனால் முட்டையிட்ட பிற்பாடு அது மணல் அப்படியே போட்டுட்டு போயிடுது. அது மிருகங்கள் மிதிக்குது, காலால் மிதி விடுது. கடைசியில் தன்னுடைய குஞ்சுகளை குறித்து அதுக்கு கவலை இல்லாதபடி ஆண்டவர் என்ன செய்தார், அதுக்கு புத்திய ஞானத்தை அதுக்கு ஆண்டவர் விலக்கி விட்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதை குறித்து அவருக்கு கவலை இல்லை. தீக்குருவினுடைய ஓட்டம் அது பட்ட வருத்தம் எல்லாம் விருதாவாய் மாறினது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். தீக்குருவியை போல எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறோம், எவ்வளோ பாடுகள் பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் அநேக நேரங்கள் ஆத்மாவை குறித்து ஒரு பாரம் இல்லை, ஆத்ம வாழ்க்கையை குறித்து ஆத்மாவில் காணப்படுகிறதான அந்த ரட்சிப்பை குறித்து பாரம் இல்லை. இன்னைக்கு உலகத்தின் காரியத்தை குறித்து மட்டும் நம்ம பாரப்படுகிறோம். நம்ம அந்த உலகத்துக்கு இம்மைக்காய் மாத்திரம் இயேசுவை தேடுகிறோம். பரலோக ராஜ்யத்தில் எத்தனை பேரை நம்ம கொண்டு வர போறோம், எத்தனை கிரீடங்கள் நமக்கு இருக்குது, எத்தனை ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருகிறோம். யோசித்து பாருங்க. இந்த அருமையான வேளையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களானால் உங்க ஓட்டம் ஒரு நாள் விருதாவாய் மாறாது. தேவனுடைய பிள்ளையை இன்னும் நீங்க பைபிளை வாசித்தீங்கன்னா எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்துல கூட நீங்க வாசித்தீங்கன்னா அங்கு முட்டையிடுகிறதான முட்டையிட்டு அவையம் காத்து பாதியில தன்னுடைய முட்டை விட்டுட்டு ஓடிடுமா. இதே போலதான் அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான ஒரு மனிதனும் அந்த கௌதாரியை போல இருப்பான் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளையை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை
வாழ்க்கையிலும் கூட பாதி ஆசீர்வாதம் அல்ல, பாதி ஓட்டம் அல்ல, முற்றுமுடிய ஆண்டவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபட மாட்டாது. ஆகவே இந்த நாளில ஆண்டவருடைய பிள்ளையை உன் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்துக்கு உங்களை வாழ்க்கையை அர்ப்பணிங்க. யோசேப்பு வாழ்க்கையும் கூட பாருங்க, அப்பாவிடத்திலே இருந்திருந்தா அவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்திருப்பான். அப்பா அந்த நாளில தன் சகோதரர்ல பிள்ளைகளெல்லாம் போய் பார்ப்பதற்கு யோசேப்பின் கையில அங்கு ஆகாரங்களை கொடுத்து அனுப்புகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா யோசேப்பு கர்த்தருடைய பிள்ளை வந்தான், தன்னுடைய சகோதரர்களை பார்க்க முடியல. அங்க ஒரு மனிதன் இப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லி அவன் அந்த தோத்தான் பகுதிக்கு அனுப்புறான். கடைசியில் என்ன நடக்குது? பைபிள் வசனம் அழகா சொல்லுதுங்க, அந்த சகோதரரிடத்துல அவன் போறான். அந்த சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று இவனை கொன்று போடுவதற்கு திட்டம் போட்டு அவனை குழியில போடுறாங்க. எகிப்தியரிடத்துல விற்கப்படுகிறான். கடைசியில் தேவனுடைய பிள்ளை எத்தனையோ ஆண்டுகள், 12 ஆண்டுகளுக்கு மேல அவனுடைய வாழ்க்கையில சிறை இருப்புதான். ஆனா முடிவு பாருங்களேன், கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த திட்டம் அவன் வாழ்க்கையில நடக்குது. ஆனா அதுவரையிலும் அவன் வாழ்க்கையில யோசித்து பாருங்க, பல பிரயாணம், பலவிதமான பாடுகள் தான். 17 வயதுல அப்பாட்டு அவன் போறான். ஆனா 12 ஆண்டுகளுக்கு மேல அவனுக்கு பலவிதமான போராட்டம். நம்ம வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ வார்த்தைகளை இயேசுப்பா நமக்கு கொடுத்திருக்கிறா. ஆனா எனக்கு நடவேலையே, எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி நீ சோர்ந்து போகாத. கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தை ஒன்றும் நல் வார்த்தை தரையில விழ போறதில்ல. யோசுவா வாழ்க்கையிலும் கூட பாருங்களேன், ஆண்டவர் அவன் கூட இருந்தார். வேதம் அழகா சொல்லுதுங்க, கர்த்தனும் கூட இந்த உலகத்தின் முடிவு வரைந்தும் சதா காலங்களில் அவன் கூட இருக்கிறேன்னு அப்பா சொல்லி இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை அவன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லி அப்பா சொல்றார். அப்போ அப்பா சொல்ற, நீ போகிற இடமெல்லாம் நான் அவன் கூட இருக்கிறேன். யோசுவா 1 அதிகாரம் அங்கு 7, 8, 9 வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப யோசுவாவோடு கூட இருந்தா கிட்டத்தட்ட அவன் வாழ்க்கையில 31 ராஜாக்களை ஜெயிப்பதற்கு வேண்டிய ஒரு பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தா. தேவப்பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய பிரயாணத்துல கர்த்தரும் கூட இருப்பார். ஆனால் நமக்கு முன்னாடி எந்த காரியத்திலும் நம்ம சோர்ந்து போறதில்ல, எந்த காரியத்திலும் தோல்வி கிடையாது. ஏன்னா அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற வசனம் ஒரு நாள் வெறுமையா திரும்ப போறதில்ல. கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு எந்த காரியத்திலையும் நீ சோர்ந்து போயிருப்பானா இன்றைக்கு அப்பாட்ட கேளுங்க, அப்பா எனக்கு ஒரு ஜெயத்தை நீங்க வச்சிருக்கிறீங்களே, அந்த ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க நீங்க கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஒரு பெரிய வெற்றியை நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பா. கர்த்தருடைய பிள்ளையை, எலியாவை போல ஒருவேளை நீ சோர்ந்து இருப்பாயானால் இந்த அருமையான வேளையில கர்த்தருடைய தூதர்கள் இந்த நாளில உன்னை தட்டி எழுப்புறாங்க. நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். மகனே நீ சோர்ந்து இருக்கிற, மகளே நீ சோர்ந்து இருக்கிற. யோவான் ஸ்நானகன் இந்த நாளில அவனுடைய தலையை வாங்க ஏரோதியால் திட்டம் போட்டது போல உனக்கு விரோதமா எத்தனையோ திட்டங்களை பொல்லாத பிசாசு போட்டிருக்கலாம், உன்னை அழிக்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையை யோசேப்பு அந்த நாளில கர்த்தருடைய பிள்ளையை சகோதரர் கையினால அழிக்கப்பட வேண்டிய அவனை ஆண்டவர் எப்படி காப்பாற்றினாரோ அதுபோல சவுல் அந்த நாளில தாவீதை அழிப்பதற்கே அவனுடைய திட்டம். வேதத்துல வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 18 அதிகாரத்தை வாசித்து பாருங்க, 14வது வசனம் தெளிவாய் சொல்கிறது. அந்த நாளில கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினால போகிற இடமெல்லாம் அவன் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தேவப்பிள்ளையே, அவன் வாழ்க்கையில இந்த சவுல் அவனை கண்டு உயிரோடு இருக்கிற வரையிலும் பயந்தானா. எனக்கு ஆண்டவர் உன் கூட இருப்பாரானால் உன்னை கொல்ல அல்லது உனக்கு விரோதமாய் குழிகளை வெட்ட, உனக்கு விரோதமாய் எத்தனையோ வலைகளை விரித்திருக்கிற அந்த ஜனங்கள் முன்பாய் இயேசுவை உயர்த்த வல்லவர். இயேசுப்பாவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவப்பிள்ளையே, உன் பிரயாணத்தை கர்த்தர் இந்த நாளில் பொறுப்பெடுக்க. பிரயாணம் என்பது நம்ம வாழ்க்கையில நம்ம போகிறதான ஒவ்வொரு காரியம், பரலோகத்துக்கு போகிற வரையிலும் இந்த பிரயாணம் இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளை கண்களை இந்த பூமியில மூடுகிற வரையிலும் இந்த பிரயாணம் உண்டு என்பதை மறந்துடாதீங்க. முசுக்கட்டை செடிகளுக்கு முன்பாக போகிறதான அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு பெலிஸ்தர்களை முறியடிக்க போன அந்த அருமையான யுத்த களத்துல கர்த்தர் எப்படி இந்த தாவீதுக்கு ஜெயம் கொடுத்தாரோ அதுபோல தேவன் உனக்கு ஜெயத்தை கட்டாயம் இந்த பூமியில உனக்கு கொடுக்க வல்லவர். 2 சாமுவேல் 8 அதிகாரம் அங்கு 14வது வசனத்துல வாசிக்கிறோம். தாவீது போன இடமெல்லாம் அவனை கர்த்தர் காப்பாற்றினாராம். அவனுக்கு கீழே எல்லா ஜாதிகளையும் கர்த்தர் கொண்டு வந்தார். இன்றைக்கும் கர்த்தரனோடு கூட இருப்பாரானால் உனக்கு தோல்வி அல்ல, தோல்வி அல்ல. உன்னை ஒழிக்க நினைக்கிற எந்த எசபேல் ஆனாலும் எந்த விதமான ஏரோதியால் ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஜெயத்தை மாத்திரம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய கையில நீ விசேஷமாய் அலங்காரமான கிரீடமா இருக்கிற. தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற நன்மை இன்னைக்கு உன்னை பலப்படுத்த உன் அருகில வந்து நிற்கிறது. அந்த அருமையான எலியா அந்த போஜனத்தை சாப்பிட்டு அந்த பலத்தினால 40 நாள் ஒரே பர்வதம் வரையிலும் நடந்தது போல அந்த பலனை இன்னைக்கு இயேசு உனக்கு கொடுக்க வல்லவர். பலவீனம் அடைந்திருக்கலாம், சோர்ந்து இருக்கலாம். ஊழிய காரியத்துல ஒருவேளை நீ சோர்ந்து போய் அவ்வளவுதான் நினைக்கலாம். சரீர பலவீனம் உன்னை தடுத்திருக்கலாம். மனுஷருடைய வல்லமைகள் இன்னைக்கு உன்னை மேற்கொண்டு உன்னை தடுத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற காரியத்தை ஒரு நாளும் தடை செய்ய முடியாது. ஆகவே இன்றைக்கு உங்க வாழ்க்கை அர்ப்பணிப்பீர்களானால் ஒரு மேன்மையை
காண முடியும். நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஷாபலா தீரபா. தேங்க்யூ ஃபாதர், மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான அருமையான நாளில் கூட உம்முடைய பாதத்தில் வந்து அமர நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசித்த அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டான அந்த சோர்வை இந்த நாளில் நீ சுட்டி காண்பிப்பதற்காய் ஸ்தோத்திர ராஜா. ஏசப்பா, யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில் தகப்பனே யார் மேலே ஆவியானவர் வந்து இறங்குறாரோ அவர் தான் தெய்வக்குமாரன் என்று சொன்ன போதிலும் அவருக்குள்ள ஒரு சோர்வு உண்டானது. அப்பா, வருகிறவர் நீர்தானா என்ற ஒரு கேள்வி. அதுபோல இன்றைக்கு கூட எத்தனையோ தேவ பிள்ளைகளுக்குள்ளாய் ஆண்டவரே அநேக சந்தேகங்கள், அநேக கேள்வி. ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லாம் இருக்குதே கத்தாவே என்று சொல்லி எனக்கு இன்னும் பிள்ளை இல்லையே என்று கத்தாவை கூப்பிடும்போது நீர் அவனுக்கு வானத்து நட்சத்திரத்தையும் பூமியில் இருக்கிற அந்த மணலை நீர் காண்பித்து அவனோடு நீர் பேசுறது போல இன்றைக்கு கூட உமது பிள்ளைகளை கத்தாவை தட்டி எழுப்பி நீர் அவளுக்கு கொடுக்கிற இந்த ஆவிக்குரிய மன்னாவுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியை போல ஆண்டவரே இளைத்து போனவனாய் ஆண்டவரை இனி நான் பேசுவதில்லை என்று சொல்லி ஒருவேளை கத்தாவை சோர்ந்து போன நிலைமையில எந்தெந்த தேவ பிள்ளைகள் கத்தாவை கலங்கி நிற்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் உள்ளங்களில உம்முடைய வசனம் ஆண்டவரே தகப்பனை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, அவன் எலும்புகளுக்குள்ளாய் அடைக்கப்பட்ட வசனத்தை போல உமது பிள்ளைகள் வாழ்க்கையில இன்றைக்கு உமது வசனம் கத்தாவே எரிந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆனா எரேமியா தீர்க்கதரிசியை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே தகப்பனே அவனுக்கு விரோதமாய் எத்தனையோ காரியங்களை செய்தது போல உம்முடைய பிள்ளைகள் ஊழியத்தின் பாதையில ஆண்டவரே பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான கத்தாவே சோர்வுகள் மத்தியில் இருக்கிற உமது பிள்ளைகளை கத்தர் தட்டி எழுப்புவீராக. அப்பா, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறியினது என்று சொன்னீர்களவா? அதுபோல எந்தெந்த தேவ பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளை கத்தர் தட்டி எழுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ராஜா, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீர்களாமா? இந்த வேளையில் கூட சத்துவத்தை கொடுப்பீராக, பலனை நீர் கொடுப்பீராக. கெத்செமனே தோட்டத்தில் அப்பா, இந்த பாத்திரம் என்னால் சுமக்க முடியாதே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடும் என்று நீர் போல இன்றைக்கு மது பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு சோர்வோடு ஆண்டவரே தகப்பனை தாங்க முடியல என்று கத்தாவே கதறி கொண்டிருக்கிற மது பிள்ளைகளை இன்னைக்கு தேற்ற பரலோகத்தின் தூதர்களை கத்தர் அனுப்புவீராக. யாக்கோபுடைய பிரயாணம் ஆண்டவரே வெகு தூரமாய் இருந்தது. ஆண்டவரே அப்பா, யாக்கோபுடைய பிரயாணத்தில் அவனோடு கூட இருந்தேன். அவன் கத்தாவே தேவனுடைய சேனையாகிய அந்த மக்னாயிம் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்தை கத்தாவே அவன் சந்தித்தான் அல்லவா? அதுபோல இன்றைக்கு மது பிள்ளைகள் இந்த அருமையான நேரத்தில் பிரயாணத்தின் பாதையில் அப்பா மது தூதர்களை அனுப்புவீராக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் கத்தாவே மக்கு பயந்த ஒவ்வொரு குடும்பங்கள் மத்தியில ஆண்டவரே மது தூதர்களை நீர் அனுப்புவீராக. தகப்பனே, உமது பிள்ளைகளுக்கு விரோதமாய் கத்தாவே உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்கள் கத்தாவே நிர்மூலமாக்கப்படும்படியான ஜெபிக்கிற ராஜா. இந்த வேத வசனத்தின் மூலமாய் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பிரகாசம் உண்டாகட்டும். அநேக நாள் காத்திருக்கிற காரியங்கள் இன்றைக்கு கத்தரால் கைகூடி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, திருமண தடைகளை கத்தர் மாற்றுவீராக. அப்பா, தூதனை அனுப்புவீராக. பிள்ளைகளுடைய காரியங்களில் ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் நீர் அனுப்பி அவர்களை உற்சாகப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். அநேக ஆண்டுகளாய் தகப்பனே குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு நினைத்து பார்த்து ஒரு அற்புதம் நீ செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஊழிய பாதையில உண்டான ஆண்டவரே போராட்டங்கள், சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றுவீராக. விசுவாசி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா சோர்விலிருந்து பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி எடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இரவலாய் வாங்கின அந்த கோடாரி விழுந்தது போல யாரெல்லாம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை அன்றைக்கு மிதக்க செய்த உமது வல்லமை ஆண்டவரை இன்றைக்கு இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். மீதியான வேளை பொறுப்படும் எல்லா துதியான மகிமை எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.